காங்கிரஸ் தரப்புல இப்ப பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றதுல வந்து யார் வலுவா இருக்காங்க அப்படின்னா, ம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வலுவா இருக்கு. அதுக்கு பிறகு லெஃப்ட் பார்ட்டிஸ் இருக்காங்க, விசிகா இருக்காங்க. விசிகா லெஃப்ட் பார்ட்டிஸ்னு இப்படி ஒரு ஆர்டர் இருக்கு. இதுக்கு பிறகு தான் காங்கிரஸ் வராங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க எப்படி முன்னேறி முத இடத்துக்கு வர்றது? இப்ப சரி. சென்ட்ரலா இப்ப நீங்க அதிமுக அல்லது திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது வந்து பிஜேபி எதிர்ப்பு. இப்ப கடந்த ஒரு 3-4 தேர்தல்கள்ல திமுக பாஜக எதிர்ப்பை முன் வச்சு தான் எலெக்ஷனை சந்திச்சுட்டு வராங்க. ஸோ அப்போ அதோட பலன்களை இவங்க அறுவடை பண்ணும்போது இவங்களுக்கு அதுக்கான அங்கீகாரமோ மரியாதையோ ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு தானே அவங்க கேள்வி கேட்குறாங்க. தேசிய அளவில் இன்னைக்கு திமுகவுக்கு காங்கிரஸால் ஒரு சில நெருக்கடி இருக்குது. நீங்கள் வந்து கூட்டணி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தமிழகத்தில் நாங்கள் வளர்றோன்னு சொல்லும்போது நீட்டு தேர்வால் இன்னி வரையிலும் திமுகவுக்கு சர்ச்சை. ஒரே கையெழுத்தில் நீட்டை நாங்கள் மாற்றிடுவோன்னு அந்த நீட்டை கொண்டாந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. அதே மாதிரி கட்சித்தீவு பிரச்சனை தாரவாத்து கொடுத்தது எந்த ஆட்சி காலத்தில்? காங்கிரஸ் திமுக ஆட்சி தான். இன்னி வரலும் ஒவ்வொரு சட்டமன்றத்துலையும் மீனவர் பிரச்சனை பேசும்போது அது எதிரொலிக்குது. அதுக்கு வந்து பிரச்சனை வந்து காங்கிரஸ் கட்சி. சரி, காவேரி போன்ற பிரச்சனையில் காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? தண்ணி தமிழ்நாட்டுக்கு அப்படியே திறந்து விட்டிங்களா? அப்போது தேசிய கட்சி கூட கூட்டணி வைக்கும்போது இந்த இடையூறுகள்லாம் வருது. இதே இடையூறுகள் அதிமுகவுக்கும் பொருந்தும். பாஜக கூட கூட்டணி வைக்கும்போது ஒரு சில விஷயங்களில் வந்து அவங்க 3 மொழி கொள்கைன்னுவாங்க, இவங்க 2 மொழி கொள்கைன்னுவாங்க. இவங்க வந்து தேர்தலுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து தமிழகத்துக்கு நிதி அதெல்லாம் வழங்கணும் அப்படின்போது 2 கட்சியும் ஒன்றாவாங்க, அதிமுகவும் திமுகவும். அதில் ஒரு சில சிக்கல்கள் இருக்குது. அப்போது ஒரு சில ப்ராப்ளம். நீட்டு தேர்வு அதே மாதிரி பிஜேபி தான் அந்த நீட்டை வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கொண்டு வந்தது, பிஜேபி அதை நடைமுறைப்படுத்துது. அப்போ அதுலேயுமே வந்து அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அப்போ இந்த தேசிய கட்சிகளோட போகும்போது திராவிட கட்சிகளும் சிதைகிறது, சின்னாபின்னமாகுது. அதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு வந்து இந்த ஸ்டேட்டில் முக்கியத்துவம் இல்லை. இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் அதிக அளவு இந்தியா பூரா பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த டேட்டாவை எடுத்து திமுக கேள்வி கேட்குறாங்கன்னா, எங்கள் கட்சி ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ நாங்கள் இருந்தபோது எங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் போயிட்டு மற்ற கட்சியில் சேரதில்லை, குறிப்பாக பாஜகவில் போய் சேரதில்லை. ஆனால் உங்கள் ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்கள். ஆல் இண்டியா லெவலில் எந்த தேர்தல் எடுத்தாலும் சமீபமாக தோல்வி தோல்வி தோல்வி. அப்போ நீங்கள் ஒருவேளை தமிழகத்திலே அதிகமான சீட்டு வாங்கி நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா, அந்த இடத்துல அதிமுக அதிகமான சீட்டு இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக சீட்டு வெற்றி பெறுதுன்னா அவங்க ஆட்சியை 2016 அதான் நடந்தது. 2016 அதான் நடந்தது. இப்போ லாஸ்ட் நடந்த பீகார் எலெக்ஷனில் அதான் நடந்தது. அதிகமான சீட்டுகளை வாங்கினாங்க. 2016 40 சீட்டு 41 வாங்கினாங்க, 8 சீட்டு ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பீகார்லேயுமே அது 61 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க. அதுலேயுமே 4-5 தான் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அவங்களோட ட்ராக் ரெக்கார்டாக இது வரைக்கும். இந்த ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது இப்போ திமுக ஒரு சில கேள்வி கேட்பாங்கல்ல. இன்னொன்று, கஷ்டமான தொகுதியை ஒன்றும் காங்கிரஸ் தலையில் கட்டலையே. சென்னையில் வந்து ஒரே ஒரு தொகுதி கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சென்னையில் வேளச்சேரி கேட்டாங்க, கொடுத்தாங்க. இப்போ வேளச்சேரியில் இருந்து திமுக கட்சிக்காரரோட நிலைமை என்ன? அங்கேயும் ஒருத்தர் இருந்திருப்பார்ல, நான் எம்எல்ஏ ஆகணுன்ட்டு. அதே மாதிரி தென் மாவட்டங்களில் நீங்கள் கேட்குற இடத்துல தானே உங்களுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்குது. கோயம்புத்தூரில் போய் நீங்கள் நில்லுங்க, சேலத்தில் போய் நீங்கள் நில்லுங்கன்னு சீட்டு வாங்கலையே. இன்றைக்கி மாணிக்கம் தாக்கூர் ஒரு படி மேலே போய் என்ன சொன்னார்? நாங்கள் என்ன, நீங்கள் தோத்த தொகுதியை தானே கேட்குறோன்னாரு. அவங்க தோத்த தொகுதி எங்கே இருக்குது? சேலத்தில் 11 சீட்டில் 10 சீட்டு அதிமுக வெற்றி, 1 சீட்டு தான் தோல்வி. கோயம்புத்தூரில் 10க்கு 10. அப்போது ஈரோட்டில் பாதிக்கு பாதி, தருமபுரியில் முழுசாக அதிமுக வெற்றி. இப்போ இந்த இடத்துலலாம் போயிட்டு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 5 சீட்டு 10 சீட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க நின்று ஜெயிப்பாங்களா இல்லை கேட்டாங்களா போன வாட்டி? அப்போ தோக்கிற தொகுதின்னு தெரியுதுல்ல, அந்த தொகுதியை ஏன் போன வாட்டி கேட்டு வாங்கியிருக்கலாமே? அப்போ 40 சீட்டும் வேணும், ஜெயிக்கிற சீட்டும் வேணும்னும் போது அப்போது யார் அதனால் பாதிக்கப்படும்னா ஃபஸ்ட்டு திமுக கட்சிக்காரங்க பாதிக்கப்படும், திமுகவோட எண்ணிக்கை பாதிக்கப்படும். சரி, இப்போ காங்கிரஸ் கட்சி அதிகமாக சீட்டு கேட்குது. இதே மாதிரி கூட்டணியில் எல்லாரும் சேர்த்து கேட்டாங்கன்னா இருக்கிறது 214 தொகுதி. கூட்டணினா ஒரு 160-170 சீட்டுனா திராவிட கட்சிகள் இன்னும் தான் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் வரலாறு. அப்போது ஆல்ரெடி ஒரு விஷயம் ப்ரூவ் ஆன ஒரு விஷயத்தை நோக்கி அவங்க போவாங்களா, இல்லை புதுசாக ஒரு விஷப்பரிச்சையே செய்வாங்க? ஆல்ரெடி திமுக வந்து திரும்ப 2வது வாட்டி ஜெயிச்சது கிடையாது. ஆல்ரெடி திமுக ஒரு வாட்டி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கலைஞர் அவர்கள் இல்லை. அப்போது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து யோசிப்பாங்க. இன்னொன்று, மத்தியில் அவங்களோட காங்கிரஸ் வந்து இன்றைக்கி மத்தியில் கூட்டணியில் இல்லை. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பு இருக்குது அப்படின்னா அதனால் மேபி ஓகே, நாங்கள் மத்தியில் உங்களுக்கு அமைச்சரவை கொடுத்தோம், அதனால் நீங்கள் எங்களுக்கு மாநிலத்தில் நீங்கள் கொடுங்க அப்படின்னா கூட போன வாட்டி வாங்காததை இந்த வாட்டி கேட்டு வாங்கலாம். எப்போ நீ ஒவ்வொரு வாட்டியும் யூபிஏ கவர்மெண்ட் வரும்போது நீ வண்டி பங்கு வர, ஆனால் தமிழகத்தில் ஆட்சி அப்படின்னும் போது திமுக தான் ஆளணுன்ற கேட்டால் அண்ணா சொன்னார், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சின்றீங்க. அதனால் வந்து அண்ணா சொன்னது இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி எங்கள் ஐயா காமராஜர் வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் வேணும், நாங்களும் காங்கிரஸ் சுதந்திரத்தை வாங்கின கட்சி அப்படின்னு பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தொடர் தோல்வி, கட்சியை பலப்படுத்தலை, கட்சி மக்களோட பிரச்சனைகளை. இப்போ மாணிக்கம் தாக்கூர் கடைசியாக என்ன போராட்டம் பண்ணார்? இல்லை எங்கன்னா வந்து மாநிலம் முழுதும் சுற்றி வந்தாரா? இல்லை காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு எழுச்சி பயணம் மாதிரி எதனா ஒன்று நடத்தினாரா? இல்லை குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகராக
அதிமுக திமுகவுக்கு நிகராக பூத்து போட வேணாம், பூத்தில் ஆள் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிகராக வச்சு பூத்தில் ஒரு 67,000 பேர் போட்டு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்தீங்களா? இல்லை உங்களோட ஐடி விங்கோட செயல்பாடு என்ன? உங்களோட பேச்சாளர்களை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. உங்களோட பேச்சாளர்கள் நிறைய பேர் விளிம்பு நிலையில் இருக்கிறாங்க. என்னால் அதை கோடிட்டு காட்ட முடியும். ஒரு சிலர் என்கிட்டே வாட்ஸ்அப்பில் அமைச்சிருக்காங்க, காங்கிரஸ் கட்சியில் பேச்சாளர்கள் முக்கியத்துவம் போயிடுச்சு, அதனால தான் நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறோம், காமராஜர் பெருமை பேச முடியல. அப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பேர் தான் காங்கிரஸில் இந்த குரல் எழுப்புறாங்க. மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றும் சொல்ல. அப்போ காங்கிரஸ் இங்கே பிளவுபட்டு போயிருக்கு. அதாவது ஐயா திருச்சி வேலுசாமி போன்றவர்கள், மாணிக்கம் தாக்கூர் போன்றவங்க, ஜோதிமணி அவர்கள் போன்றவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் அவங்க ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. கார்த்தி சிதம்பரம் வேற ஒரு சிலர்கள் வேற நிலைப்பாடு இருக்கிறாங்க. ரைட். அரவிந்த், மாணிக்கம் தாக்கூர் மேல ராகுல் காந்தியோ அல்லது கட்சி தலைமையோ இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல, ஏன் எடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் அவங்களோட ஆசீர்வாதத்தோட தான் அது எல்லாமே நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இன்று செய்தியாளர்கள் செஞ்ச செல்வ பிறந்தகை இன்னைக்கு தான் கிட்டத்தட்ட 3 மாசமா, அது நீங்க வரக்கு முன்னாடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு 3 மாசமா டிசம்பர் 3ஆம் தேதி காங்கிரஸ் தரப்புல இருந்து குழு அமைக்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க. அப்ப இருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. 3 மாதங்களுக்கு பிறகு இப்பதான் நடவடிக்கை எடுக்கிறத பத்தி ஆலோசிக்கிறோம், அதுக்கு தான் டெல்லி வர சொல்லியிருக்காங்க, போய் ஆலோசனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியில் இருந்தாதான் கட்சியை வளர்த்த முடியும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளோட கருத்தா இருக்கு. ஆனா நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாதான் உங்க கட்சியை வளர்த்த முடியும் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே ஏற்புடையது கிடையாது. அப்படின்னா வேற எந்த மாநிலத்திலும் எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து ஆட்சியில் இல்லையோ, எதிர்கட்சியா இருக்கோ இல்ல ஆட்சியிலே இல்லாம இருக்கோ, அந்த எந்த மாநிலத்திலுமே காங்கிரஸ் கட்சி வளராம போகுமாங்கிறதா பதிலா இருக்கும். கடந்த 2021 இருந்து 2026 வரைக்கும் இந்த 5 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு எதிராக தமிழகத்தில் நடத்திய போராட்டங்கள் என்னென்ன? பாஜக தங்களுடைய பூத் அமைப்புகளை வலுப்படுத்தும் போது காங்கிரஸ் எந்தெந்த நடவடிக்கைகள் கட்சியை வலுப்படுத்துவதற்கான என்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்க? அல்லது நான் இன்னொரு கேள்வி போய் கேட்கிறேன், காங்கிரஸோட தேசிய தலைமை கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை முறை தமிழகத்துக்கு வந்திருக்காங்க? பாரத் ஜோடோ யாத்ரா தமிழ்நாட்டில இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது ஒரு முறை ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வந்தார். அதுக்கு பிறகு சமீபத்தில் ஊட்டியில ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு வந்தார். சோ இதை தவிர்த்து வேற எத்தனை நிகழ்ச்சிகளுக்கு காங்கிரஸோட தேசிய தலைமை தமிழகத்துக்கு வந்து எந்தெந்த நிகழ்ச்சிகளை, கட்சி நிகழ்ச்சிகளை எந்தெந்த நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்காங்க? சோ இன்னொரு கட்சியினால் எங்க கட்சி வளரல அப்படிங்கிறது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் கிடையாது. நம்ம கட்சி வளருவதற்கு நாம் என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், இதுக்கு எதுக்குமே பதில் இல்லாம திமுகனால எங்களால வளர முடியல, திமுக எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கல, அதனால நாங்கள் வளர முடியவில்லை என்பது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல 2வது நீங்க கேட்ட கேள்வி, காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போது வரை முன்வைக்கக்கூடிய ஒரு ஜென்யூனான கிரீவன்ஸா நான் என்ன பாக்குறேன்னா, நாங்க வந்து டிசம்பர்லயே நாங்க வந்து குழுவை நியமிச்சிட்டோம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு. திமுக தற்போது வரை ஒரு குழுவை நியமிக்கவில்லை. பிப்ரவரி 22ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தைக்கான தேதியை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட ஒரு ஜென்யூன் கிரீவன்ஸா பாக்குறேன். அதற்கு திமுக சார்பில் நம்ம விசாரிக்கும் போது திமுக சார்பில் முன்வைக்கப்படும் வாதம் என்னன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, 2021 சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும் சரி, 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2016 அனைத்து தேர்தல்களையுமே பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான் குழுவை நியமித்திருக்கிறோம். பிப்ரவரி கடைசி வாரத்தில் தான் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். எனவே தற்போது நாங்கள் காலதாமதம் செய்யவில்லை. காங்கிரஸ் திடீரென டிசம்பர் மாதம் ஒரு குழுவை அமைத்து விட்டு நீங்கள் ஏன் திமுக எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை, திமுக காலம் தாழ்த்துகிறது என்ற ஒரு வாதத்தை, குற்றச்சாட்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் திமுகவோட ஒரு பதிலா இருக்கு. எனவே இது திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒன்றாக அமர்ந்து பேசினால் இது ஒரு லாங் டைம் டெஸ்டட், ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஒரு அலையன்ஸ். எனவே 2 தலைமைகளும் ஒன்றாக அமர்ந்து பேசினால் இந்த பிரச்சனை முன்பே சுமூகமாக முடிந்திருக்க முடியும். ஆனால் இது இவ்வளோ அக்லியா இது போனது வந்து ஒரு துர்தர்ஷவசமோ அல்ல ஒரு தர்மசங்கரமான சூழ்நிலையை 2 கட்சி தலைமைகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்களேங்க, 2016 இருந்து 2025 வரைக்கும் இந்த கூட்டணி தொடர்ந்திருக்கு. 2019 சரி, 2024 சரி, அனைத்து எம்பிக்களையும் ஜெயித்து கொடுத்த ஒரு கூட்டணி காங்கிரஸுக்கு 2019லயும் 14லயும் சரி, 19லயும் சரி மிகவும் குறைந்த எம்பிகள். 19 எடுத்துமே, 19ல காங்கிரஸ் வெறும் 54 எம்பிகள் தான் இருந்தாங்க. அப்போது 10 எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து போயிருந்தாங்க. திமுக எம்பிக்கள் தொடர்ந்து காங்கிரஸ் நாடாளுமன்றத்தில் துணையாக நின்றிருந்தார்கள். சோ 2019லயும் 2024லயும் தொடர்ந்து அனைத்து எம்பிக்களையும் வெற்றி பெற்று கொடுத்த ஒரு கூட்டணி திடீரென நீங்க வந்து இந்த கூட்டணியை உடைச்சிட்டு நீங்க விஜயோடவோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கூட்டணி உருவாக்கும் போது எப்படி உங்க தலைமை வந்து தேர்தலுக்கு 2 வாரத்துக்கு முன்பாக வந்து மக்கள் முன்பு இல்லை திமுக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திமுக மீது இத்தனை குற்றச்சாட்டுகளை உங்க தலைமை எப்படி முன்வைக்க முடியும்? அது ஒரு மாரல் ஸ்டாண்டிங்கே உங்கள்ட்ட இருக்காது. எனவே ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு பவருக்காக இந்த கூட்டணியை உடைச்சிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு
ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கு பாருங்களா, ஒரு தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு கிரெடிபிலிட்டியா மிகப்பெரிய ஒரு கேள்வியை முன்வைக்கும். அனைத்து மாநில எந்தெந்த மாநில கட்சிகள்லாம் கூட்டணியில இருக்கிறோம், அனைத்து மாநில கட்சிகளையும் வீக்கெண்ட் பண்ணி எப்படி இவங்க பாஜகவுக்கு எதிராக எப்படி தேர்தலை சந்திக்க போறாங்க? இது இன்னைக்கு 99 எம்பிக்கள் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம், 99 எம்பிக்கள் நம்ம கையில இருக்காங்க. எனவே நம்ம ஒரு ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி மாநில கட்சிகளை வீக்கெண்ட் பண்ணலாம். அதன் மூலமாக நாளைக்கு ஒரு ஃபியூச்சர்ல வெறும் பிஜேபி விசஸ் காங்கிரஸ் தான்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துட்டு போலான்னு காங்கிரஸ் நினைச்சாங்கன்னா, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ரியாலிட்டிக்கு அது ஒரு பகல் கனவா தான் போய் முடியும். எனவே காங்கிரஸ் கீழிறங்கி வரணும், திமுகவும் காங்கிரஸ்க்குரிய மரியாதையை கொடுக்கணும். அதுல திமுக மேலையும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் காங்கிரஸ் முன்வைக்குவதை திமுக தலைமையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இதை ஒரு பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல கொண்டு 2 தொண்டர்கள் மத்தியில இவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்காங்களங்க. இதுல பிரவீன் சக்கரவர்த்தி அவர் மாதிரி ஆட்கள் அவர் பதில் சொல்லி ஆகணும். இல்ல கரெக்ட். இப்ப அந்த இடத்துல என்னோட கேள்வி இப்ப திரு கோடீஸ்வரன் அதை சுட்டி காமிச்சாரு. இப்ப ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசி செட்டில் பண்ணி இஷ்யூவே சரியாயிடுச்சுன்னே கூட வச்சுட்டா கூட தொண்டர்கள் மனநிலையில மாற்றம் வருமா? இது கிரவுண்ட்ல எப்படி ரியாக்ட் பண்ணி இம்பாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இதுக்கப்புறம் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி முன்பு இருந்த ஒரு கெமிஸ்ட்ரி இதுக்கப்புறம் தொடர்வதற்கான வாய்ப்பு தெரியவில்லை. நாளைக்கு திமுக தலைவரும் அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி ஒன்றாக ஒரே மேடையில் நின்று கொண்டு பிரச்சாரமே செய்தால் கூட கீழே தொண்டர்கள் மத்தியில அந்த கூட்டணி இதே போல ஒரு கெமிஸ்ட்ரியோட சுமூகமா செயல்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். நீங்க பார்கெயின் தான் பண்ணணும், திமுகவிடம் இருந்து அதிக எண்ணிக்கை வாங்க வேண்டும், அதிக தொகுதிகளை வாங்க வேண்டும், உரிய மரியாதை வாங்கணும்னாலும் அதை நம்ம எப்படி கேட்கணும்னு ஒண்ணு இருக்கலங்க. இது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்னுக்கு போயிருச்சுங்க. இதுக்கப்புறம் தமிழகத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்துடன் ஒப்பிட்டு பேசுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. தற்போது அனைத்து கட்சிகளும் பாராட்டக்கூடிய பெண்களுக்கு மகளிர் உரிமை திட்டத்தை பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு இன்டைரக்டா விமர்சனம் பண்றாரு. நீங்க பாருங்க, காங்கிரஸ் கட்சியோட இருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய ஹிப்போக்ரசி பாருங்களேன். காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி உள்ளிட்டோர், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் அவர்களே இந்த பெண்களுக்கான மகளிர் உரிமை திட்டத்தை அவர்கள் வரவேற்று பேசியிருக்கிறார்கள். ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி இன்டைரக்டா ஒரு கொஸ்டின் பண்றாரு. புரியல, பிரவீன் சக்கரவர்த்தி இதே கர்நாடகால இதே மகளிர் உரிமை திட்டத்தை கொடுத்திருக்காங்க, தெலுங்கானால இதே மகளிர் உரிமை திட்டம் அங்க பெண்களுக்கான அந்த விமன் கேஸ்ட் டோல் ஸ்கீம் அங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ காங்கிரஸ் கட்சி எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலத்தில எல்லாம் இதே திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. அப்போது எந்த கேள்வியும் எழுப்பாத பிரவீன் சக்கரவர்த்தி தமிழகத்தில் வந்தால் மட்டும் இந்த கேள்வி எழுப்புறாருன்னா அவரோட உண்மையான அஜெண்டா என்னன்றதான ஒரு கேள்வியா முன்வைக்கப்படுது. ஒரே காரணம், அவருக்கு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பில்லை. திமுக கூட்டணி தொடர்ந்தால் அவர் என்றைக்குமே தமிழகத்திலிருந்து எம்பி ஆக முடியாது. எனவே இந்த கூட்டணி உடைக்க வேண்டும் என ஒரு பர்சனல் அஜெண்டாவில் அவர் செயல்படுகிறாரா என்ற கேள்வியை காங்கிரஸில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களே முன்வைக்கிறார்கள். ஏன்னா 2017 தான் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியிலே இணைகிறார். இந்த கூட்டணி 2016 சட்டமன்ற தேர்தலையே திமுக காங்கிரஸ் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்தித்த ஒரு கூட்டணியை 2017 வந்த ஒருவர் உடைக்க வேண்டும் என முனைப்புடன் செயல்படுவது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களும் தலைமையிடம் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் தான் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. இப்ப இது 2 பேருக்கு பொதுவான கேள்விதான். இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? திரு கோடீஸ்வரன் முடிச்சு நான் உங்ககிட்ட வரேன். முதல்ல சகோதரர் அவர் சொன்ன மாதிரி தொண்டர்கள் கிட்ட இது ஒரு ஒத்துழையாமை போச்சு அப்படின்னா அந்த கூட்டணி தோல்வியில் போய் நிற்கும். அதாவது திமுகவை பொறுத்தவரை அவங்களுக்கு கட்சிக்காரர்கள் தொண்டர்கள் எண்ணிக்கை அதிகம், ஆளுகின்ற கட்சியில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அவங்க நிற்கக்கூடிய தேர்தலில் அவங்க எதையோ ஒன்று பண்ணிக்கின்னு ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பாங்க. பட் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கண்டிப்பாக உழைத்தாக வேணும், தொண்டர்கள் போகணும். ஒருவேளை நாளைக்கு ராகுல் காந்தியே பிரச்சாரத்துக்கு வராரு, அதுக்கு பெரிய கூட்டம் இல்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த பிம்பம் அப்படியே உடைய ஆரம்பிச்சு. ராகுல் காந்தி வருவாரா? இல்லை, அதுதான் இப்போ விஜய் அவர்கள் வருவாரா வீட்டை விட்டு அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி வருவாரான்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அமித்ஷா அவர்களுக்கு ஓட்டு இங்கே செலுத்தினது இல்லை, மோடி அவர்களுக்கு ஓட்டு செலுத்தினது. பீகார்ல அவர் மேல தான் விமர்சனம். அப்போ நீங்க வீட்லயே இருந்து அரசியல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதனுடைய பாதிப்பு இருக்கும். அதாவது ராகுல் காந்திக்கு இங்க இந்த சமீப காலமா பாத்தீங்கன்னா காங்கிரஸை கூட வச்சுக்கிட்டு திமுக அதற்கு உழைப்பு அதிகமாக போட்டுவிட்டு அந்த உழைப்பில் பங்கை கொடுத்துருக்கு. இது வெற்றி கூட்டணி, திமுக காங்கிரஸ் சிபிஎம் எல்லாம் சேர்ந்தா அது வெற்றி கூட்டணி, விசிகா இருக்குது, மதிமுக இருக்குன்னு மொத்த கூட்டணிக்கும் திமுக அதிக உழைப்பை போட்டு அவங்களும் உழைச்சிருக்காங்க. ஆனால் அந்தளவுக்கு இல்லை. திமுக பண்ணக்கூடிய உழைப்போ திமுக கொடுக்கக்கூடிய உதவிகளோ இல்லை தேர்தல் நேரத்தில் செலவுகளையோ மற்ற கட்சிகள் ஈடு செய்ய முடியாது. அப்படி இருக்கும்பொழுது திமுக அவங்கள ஒண்டி பார்த்துக்குவாங்க. காங்கிரஸ் கேட்டு பெறுகின்ற சீட்டுகளில் நிறைய சீட்டு சேதாரம் ஆகிறதுக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமானது, காங்கிரஸ் கட்சி பிரச்சாரம் என்பது
பழைய அளவுக்கு இருக்காது. இப்போ திமுக ஒரு அமைச்சரை போயிட்டு ஆனால் வாங்க கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ராஜகண்ணப்பன் என்ன யோசிப்பார், நீங்கள் வருவீங்க சிவகங்கையில் எனக்கு ஒரு சில சீட்டு என் ஆளுங்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைப்பேன், அத்தை வாங்கினதும் இல்லாமல் அப்புறம் விருதுநகரில் இருக்கிறாரு தங்கம் தென்னரசு, உங்களுக்கு நிறைய 2-3 சீட்டு போச்சு, நான் எதுக்கு போனோம், நீங்கள் தான் வாங்கிக்கிறீங்களா, நீங்களே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படி லூஸில் ஒரு 4-5 மாவட்ட செயலர் விட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஒரு 40 சீட்டு வாங்குறாங்களோ 30 சீட்டு வாங்குறாங்களோ அதில் நிறைய இடத்துல அவங்களுக்கு வெற்றி பெறுறது ரொம்ப ரொம்ப சிரமமாக போயிடுன்றது தான் கலை யதார்த்தம்.